நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் பார்ப்போம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதனுடைய அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுவீங்க, வின்னு டினோட் பண்ணுவீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். பட் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஒரு சார்ஜ். இதுதான் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் எனர்ஜினா யூ ஈக்குவல் டு ஒர்க் டன் தான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா இப்போ ஒரு ஷீட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்குன்னு பார்த்தோம், ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்னு பார்த்தோம். ஏன்னா ஏரியா என்ன சொல்கிறது, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு பார்த்தோம் காஸ்லா. அதில் இ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு பார்த்தோம். விச் இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் கியூ சிக்மா ஏன்னு இருக்கும் கியூவு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு. ஸோ சிக்மா பை எப்சிலான் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இருக்கிறது தான் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் ஒன்று இருக்கும் நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ரெண்டு ஏரியா இருக்குது. அப்போ இ இன்ட்டு டூ ஏரியா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகேங்களா, சரி. சிக்மா ஏ பை எப்சிலான் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட். அப்போ ரெண்டு சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இங்கே வந்து பாசிட்டிவ்லேருந்து வெளியே போகுது, நெகட்டிவ்ல இன்வெர்ட்ஸு. ஸோ நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ்க்கு, பாசிட்டிவ்லேருந்து வெளியே போகுது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ்ல இன்வெர்ட்ஸு. அதே மாதிரி நெகட்டிவ்ல இன்வெர்ட்ஸு, பாசிட்டிவ்லேருந்து வெளியே போகுது. அப்போ இங்கே வந்து டோட்டல் ஃபீல்டு ஜீரோ, ஆப்போசிட்டில் போகிறதுனால இங்கேயும் ஜீரோ. இன்சைடில் எவ்வளோ இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இ பாசிட்டிவ் ப்ளஸ் இ நெகட்டிவ் என்னது, சிக்மா பை டூ எப்சிலான் நாட் பாசிட்டிவ்க்கு, சிக்மா பை டூ எப்சிலான் நாட் நெகட்டிவ்க்கு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டு என்ன இருக்கும், டூ சிக்மா பை டூ எப்சிலான் நாட் இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரும். அவ்வளோதான். இதுதான். இதே வந்து ரெண்டுத்துக்கும் சேம் சார்ஜ் இருக்குது, மைனஸ் மைனஸோ ப்ளஸ் ப்ளஸ்ஸோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ப்ளஸ்னா ஆப்போசிட்டில் போகிறது. சரி, இது ஒன்றுன்னு வச்சா இது டூன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒன்று போகும், இப்படி போகும் டூ, அப்போ டூ இப்படி போகும், ஒன் இப்படி போகும். இங்கே வந்து ஜீரோ இருக்கும் ஆப்போசிட்டில் போகிறதுனால, இங்கே ஆட் ஆகும். அப்போ இங்கே சிக்மா பை எப்சிலான் நாட், சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகேங்களா. லாஸ்ட் இடத்துல நம்ம வந்து இங்கே டூ சிக்மான்னு சொல்லியிருப்போம்னு தெரில. ஸோ அந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணல ஒழுங்காக, இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மைனஸ் மைனஸ் இருக்குன்னா இது ஒன் டூன்னு வச்சுக்கோங்க. மைனஸ்னா இப்படி ஒன்று இருக்கும், இப்போ ஒன்று இங்கே இருக்கும், டூ இங்கே போகும், டூவு டூவு. அப்போ இங்கே ஜீரோ ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகும், சிக்மா பை எப்சிலான் நாட்டு, சிக்மா பை எப்சிலான் நாட்னு ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் தான் டிஃப்ரென்ஸு. பொட்டன்ஷியல் வந்து சொல்லிட்டேன். ஸோ பொட்டன்ஷியல் டபிள்யூ பை கியூன்னு என்ன வரும், இப்போ டபிள்யூனா எஃப் இன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. நம்ம சார்ஜோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆறுனால இங்கே ஆறு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் என்னது, கியூ ஒன் கியூ டூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர், சரி கீழே ஆர் ஸ்கொயர்னு இருக்குமா, இன்டூ ஆர்னா அது ஒர்க் டன். அப்போ என்ன இருக்கும், ஒரு ஆறு கேன்சல் ஆகிடும். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு கியூ ஒன் பை கியூ டூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் இருக்கும். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பட் பொட்டன்ஷியல் வந்து வேறு. ஸோ பொட்டன்ஷியல்னா வி விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டியூ டு ஏ டைபோல்னு எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் பாயிண்ட் சார்ஜ் இப்போ நான் பார்த்தது. இப்போ டைபோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கும், அது வந்து ஈக்குவேட்டர் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் உங்களுக்கு கொடுப்பாங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஆங்கிள் இல்லை, ஒரு நார்மலான ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து ரெண்டுக்கு டிஸ்டன்ஸு டூ ஏங்கிற டைபோல் டிஸ்டன்ஸு, இங்கே வந்து ஒரு மைனஸ் கியூ, இங்கே ஒரு ப்ளஸ் கியூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டிஸ்டன்ஸ் ஆறு, இங்கே பிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2, ரெண்டு சார்ஜுடைய பொட்டன்ஷியலும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல V1 V2, அதாவது V டியூ டு மைனஸ் கியூ சார்ஜ், V டியூ டு ப்ளஸ் கியூ சார்ஜ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணுமா. ஸோ முதல்ல தனியாக வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ V மைனஸ் கியூ ஒன்று ப்ளஸ் கியூ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ Vனா பொதுவாகவே கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட், மைனஸ் கியூ இருந்தால் மைனஸ் கியூ பை ஆர். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு R1 R2ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, V இஸ் ஈக்குவல் டு இங்கே டீட்டான்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ V இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ கிடச்சிரும், இன்ட்டு ஒன் பை மைனஸ் கியூக்கு, இப்போ மைனஸ் கியூக்குன்னா மைனஸ், ஸோ ஆர் இது வந்து டூனால R2 மைனஸ் ஒன் பை R1 இருக்கும். ஓகேங்களா. இப்போ R2 R1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு லா இருக்குது, கொசைன் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் R2 ஆறு, இது டீட்டா. ஸோ ஆர் ஸ்கொயர் இது இது ஏ, ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ஆர் காஸ் டீட்டா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து
அந்த கொசைன்ல சார் 2a காஸ், சரி 2a காஸ்ட் தான், ஆர் வராது. ஸோ இப்படி தான் வந்து 2a ஆர் காஸ்ட்டா, ஏன்னா இது எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து R1 ஸ்கொயரும் அதே மாதிரி போடுவீங்க. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AR காஸ், இங்கே வந்து டீட்டாங்கிறதுனால எடுத்துக்கலாம் இந்த மூணுக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 180 டிகிரி மைனஸ் டீட்டா. அப்போ என்ன, இங்கே R1 இருக்கும், இங்கே மைனஸ் Q இருக்கும், இங்கே ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன, 180 டிகிரி மைனஸ் டீட்டா, 180 டிகிரி மைனஸ் டீட்டா. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ் 2AR காஸ் டீட்டான்னு மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே நிறைய கிடைக்கும். எப்படின்னா இப்போ R2 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். R2 ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சாதாரண டெஃபினேஷன் தான். R2 ஸ்கொயர் காமன் எடுத்தால் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரு மைனஸ் ஏ பை ஆர் 2a பை ஆர் காஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பற்றி ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து இப்போ ஆர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா டைபோல் பிட்வீன் டூ டைபோல்ஸோட டிஸ்டன்ஸ் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஏ பை ஆர் வந்து கேன்சல் பண்ணுவாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எடுத்துருவாங்க. அப்புறம் 1 பை ஆர் ஸ்கொயரை மாற்றுறோம். ஸோ 1 பை ஆர்2 ஸ்கொயரை மாற்றினா ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், 1 பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் இங்கே என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா. இது மேலே வந்து 1 பை பண்ணுறோமா, அப்போ என்ன கிடைக்கும், -1 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1 பை R2 ஈக்குவல் டு 1 பை ஆர் ரூட் தான் -1/2 இங்கே மாறிடுமா, 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா. அப்புறம் இன்னொரு தியரம் இருக்குது, பைனாமியல் தியரம்னு சொல்லிட்டு. இப்போ ஏ வந்து வெரி வெரி லெஸ் தென் ஆருங்கிறதுனால இந்த -1/2 உள்ளார போடுவாங்க, இன்க்ரீஸிங் தான் நம்பருக்கோசரம். 1 பை ஆர் இந்த வேல்யூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் 1 ப்ளஸ் ஏ பை ஆர் காஸ்ட்னு வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல். இதே மாதிரி டெரைவ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இது கொண்டு வாங்க. அந்த அங்கே என்ன கிடைக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அங்கே வந்து அப்போ அந்த -1/2 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் இருக்கும். ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1 பை R1 இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் ப்ளஸ் 1 பை ஆர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ பை ஆர். ஸோ 1 மைனஸ் ஏ பை ஆர் காஸ் தீட்டா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி டெரைவ் பண்ணி நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர் கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். V இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/4 எப்சிலான் நாட்டு கியூ இங்கே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு R2ன்னு எடுத்துருக்கோம், R1 எடுத்துருக்கோமா, அப்போ -1 பை R1 ப்ளஸ் 1 பை R2ன்னு இருக்கும். அதுதான் இங்கே எடுத்திருக்கோம் நம்ம, கரெக்டுங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து 1/Q/4 எப்சிலான் நாட் 2AQ பை ஆர் ஸ்கொயர், அப்புறம் சரி கியூ தான் அங்கே இருக்கா, காஸ்ட்டான்னு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஃபார்மேஷன். எப்படி வரும்னா, நீங்கள் இந்த ஆர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஆர் என்ன வந்துச்சு, 1 பை ஆர், R2 வந்து 1 பை ஆர் ப்ளஸ் 1 பை காஸ்ட்டா. ஸோ இந்த R2க்கு பதிலாக 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஏ காஸ்ட்டா. இந்த R1க்கு பதிலாக 1 பை -1 பை ஆர் 1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா. இப்படி தானே கிடைக்கும். ஏன்னா R1க்கு மைனஸ் ஏக்கு, ஓகே, ஏ பை ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ கிடச்சிருச்சா? ஸோ இதை நீங்கள் வந்து சிம்பிளி பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கிடச்சிருச்சா? சிம்பிளி பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும், இதை நான் முதல்ல எழுதுகிறேன். 1 பை ஆர் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன் இங்கேயும் அங்கேயும், ப்ளஸ் ஏ பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா மைனஸ், இல்லை 1 பை ஆர் போகும்போது காமனாக வெளியே எடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன். 1 பை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா -1 ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர், அப்புறம் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். அப்போ என்ன, இந்த -1 ப்ளஸ் கேன்சல் ஆகிடும், 1 பை ஆர் வெளியே இருக்கும். அப்போ வந்து 1 பை ஆர் இன்ட்டு 2a காஸ் தீட்டா பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் V இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே எழுதிக்கிறோம், Q/4 எப்சிலான் நாட் 2a காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி தான் அவங்க டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட்னா ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்.
ஸோ ஈக்குவட்டன்ட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது, இப்படி ஒரு 2 3 பிளைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 அப்படின்னு பிளைன்ட்டு, இது 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளைனில் எத்தனை பாயிண்ட் எடுத்திங்கனாலும் பிசிடி எடுத்திங்கனாலும் விஏ ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு விசி. ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் இப்போ ஏ இருக்குது பி இருக்குன்னா ரெண்டு ஜோடி பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும். அதான் ஈக்குவட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு சார்ஜ் கொண்டு போனோம், மூவ் பண்ணுறோம்னா அந்த அந்த ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் மூவ் பண்ணுறோம்னா நோ ஒர்க் டன் தேவை கிடையாது. ஸோ அதுதான் ஈக்குவட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈக்குவட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து டிஸ்கிரீட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ் கியூன்னு சொல்லலாம். சம் கண்டினியூஸ் சார்ஜுக்கு லாம்டா சிக்மா ரோன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் பொட்டன்ஷியலும் v ஈக்குவல் டு கியூ பை 4πε0 ஆர்னு யூஸ் பண்ணலாம். இல்லை கியூப் பதிலாக கண்டினியூஸ் சார்ஜ்னா கியூப் பதிலாக லாம்டா எல் இல்லை சிக்மா எஸ் அப்படி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகேங்களா, ஒரு ஷெல்லுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு பொட்டன்ஷியல். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், ஷெல்லுக்கு சென்டரில் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி இன்சைடும் சென்டர் சொல்லலாம். இன்சைடு ஈக்குவல் டு வி சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அங்கே என்ன பார்த்தோம், ஈயில் இ சென்டர் வந்து 0 இருக்கும், ஏன்னா சார்ஜ் கிடையாது, பட் பொட்டன்ஷியல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ வி சென்டர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், சப்போஸ் இது வந்து ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே ஆர் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1/4πε0 இன்ட்டு கியூ பை ஆரில் இருக்கும். அதே வந்து இந்த இடத்துல சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வி இஸ் ஈக்குவல் டு அவுட் சைடில் 1/4πε0 கியூ பை ஸ்மால் ஆர், அவ்வளோதான். ஸோ முன்னப்போ அந்த கான்செப்ட் தான் இங்கே கொஞ்சம் அந்த பொட்டன்ஷியல் மட்டும் உள்ளார சென்டரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரெசென்ட்டாக இருக்காது, ஏன்னா சார்ஜ் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் டன் வந்து நம்ம முன்னே பார்த்தது தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு எஃப். சரி, எஃப் இன்ட்டு ஆர், எஃப் எழுதலாம் கியூஇ இன்ட்டு ஆர்னு எழுதலாம். இப்போ பொட்டன்ஷியலுக்கும் ஒர்க் டனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூன்னு பார்த்தோம். அப்போ என்ன கிடைக்கும், இ இன்ட்டு ஆர். இது எப்படி சொல்லுவாங்கன்னா மைனஸ் டிவி பை டிஎக்ஸ், எக்ஸுங்க தான் ஆர் டிஸ்டன்ஸு, இதுதான் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்கோம். யூனா நத்திங் பட் ஒர்க் டன் சொல்லிட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 by 4πε0 ஆர். ஓகேங்களா, ஆர் ஸ்கொயர் இல்லை ஆர் பொட்டன்ஷியல் இருக்கலாம். அடுத்தது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒர்க் டன், அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டைஎலக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. டைஎலக்ட்ரிக்ஸ் இதில் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான். அந்த டைஎலக்ட்ரிக்கில் இப்போ இது ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக பிரிச்சிருப்பாங்க. நான் போலார்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் உடைய சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் ஃபார் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது போலார் சார்ஜ் செப்பரேட்டாக இருக்கும். சேம் இடத்துல இருந்துச்சுன்னா அது நான் போலார் சார்ஜ். ஸோ போலார் சார்ஜில் எலக்ட்ரிசிட்டி தானாக கண்டக்ட் ஆகும். நான் போலாரில் நம்ம இன்டியூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு போலார் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ் அப்படின்ட்டு இது வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அங்கேயும் இங்கேயும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது கரெக்டாக அரேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இங்கே வந்து இங்கிருந்து இங்கே போகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஒரு சேம் டைரக்ஷன் மூவ் ஆகும். ஓகேங்களா, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மூவ் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் மூவ் ஆகும். ஸோ அலைன் ஆகிறதுக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா இன்டியூஸ் ஆகிறது ஆப்போசிட்டில் இன்டியூஸ் ஆகும். இப்போ நாம் இங்கே சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட்டில் இன்டியூஸ் ஆகும். அது இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதை டைஎலக்ட்ரிக்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தோம்னா, இப்போ நம்ம இந்த நான் போலாரில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், இந்த சார்ஜ் அப்பார்ட் பண்ணோம். இப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகுதுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் போகும், நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும். அப்போ லைட்டாக லேன் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அதான் போலரைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு யூனிட் ஏரியாவை வந்து போலரைஸ் பண்ணுறது. போலரைசேஷன்னாலும் போலார் மாலிகுல்ஸை மாற்றுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கெப்பாசிட்டன்ஸ், இதுதான் லாஸ்ட் டாப்பிக்கு. ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் பாதி டாப்பிக்கு. ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது தான் கெப்பாசிட்டர். வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, நம்ம கொடுக்குற கியூவும் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். C ஈக்குவல் டு கியூ பை வி. பட் வந்து இந்த வாட்டர் கேன்லாம் பெரிய வாட்டர் கேன் எடுக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும், வி வந்து கான்ஸ்டன்ட் தான். இந்த வாட்டர் கேன் கான்ஸ்டன்ட், ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம். இதுதான் சிம்பிளான கெப்பாசிட்டருக்கு எக்ஸ்பிளனேஷன். C ஈக்குவல் டு கியூ பை வி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஏர் மட்டும் இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா C இஸ் ஈக்குவல் டு ε0 A/D சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ எப்சிலான்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு,
ஏங்கிறது ஏரியா பிட்வீன் த கெப்பாசிட்டர்ஸ், டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர்ஸ், ஏரியா த கெப்பாசிட்டர், தென் கேப்ஸ் நாட் ஏ பை டி. ஓகே, 1/k கூட ஆட் பண்ணி கே இருக்கும், சாரி கே இருக்கும். கேனா எதுன்னு உங்களுக்கு தெரியும், கே இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 அங்கே படிச்சிருப்போம். ஓகேங்களா. இந்த கேங்கிறது சப்போஸ் பெர்மிட்டிவிட்டிக்கு ஆட் பண்ணோம்னா சில இடத்துல, சாரி மீடியம்க்கு ஆட் பண்ணோம்னா சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சி புரியுமா சொல்கிறப்பாங்க, சி ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் ஏ பை டின்னு சொல்லலாம். அதே சி மீடியம்னா என்ன சொல்லுவீங்க, எப்சிலான் ஏ பை டின்னு சொல்லுவீங்க. மீடியம்க்கு எப்சிலான் போட்டுக்கணும். அந்த எப்சிலான் எப்படி எழுதலாம், எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட்னு சொல்லுவாங்க. சில புக்கில் இந்த எப்சிலான் ஆருக்கு பதிலாக கே சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் ஏ பை டின்னு சொல்லலாம், அல்லது கே எப்சிலான் நாட் ஏ பை டின்னு சொல்லலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது மீடியமுக்கு. ஸோ மீடியமுக்கு யாருக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா சி பை சி, சி டேஷ், ஓகே, சி பை சி டேஷ்னு ஈக்குவல் டு 1/, சரி, எப்சிலான் நாட் பை எப்சிலான் சொல்லுவாங்க. நிறைய இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு. அது கொஸ்டின்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எப்படி அந்த இது ஃபார்முலா டெரைவ் பண்ணாங்கன்னா ஈக்குவல் டு வி பை டின்னு தெரியும். அதே மாதிரி வி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு வச்சுக்கலாமா. அப்புறம் கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், கியூ ஈக்குவல் டு சிக்மா இருக்கலாம், சிக்மா இன்ட்டு ஏரியா வச்சுக்கலாம். ஓகேங்களா. இல்லது எஃப் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு எஃப் பை இங்கிறதுலாம். ஓகேங்களா. அல்லது வி இஸ் ஈக்குவல் டு ஈக்கு பதில் என்ன எழுதலாம், சிக்மா பை எப்சிலான் எழுதலாமா. ஃபார் எ ஷீட்டுக்கு சிக்மா எப்சிலான் இன்ட்டு டின்னு வச்சுக்கலாமா. இச் இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்மாக்கு எப்படி எழுதலாம், கியூ இன்ட்டு ஏரியா எழுதலாம். ஏரியா எப்படி பிடிச்சலாம், லென்த் இன்ட்டு லென்த், டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாமா. ஸோ எப்படி எழுதலாம், கியூ டி இன்ட்டு டி, சரி, சிக்மானா கியூ பை ஏரியா. ஸோ அப்போ என்ன வரும், கியூ பை டி இன்ட்டு டி எப்சிலான் நாட்டு இன்ட்டு டி வரும். இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு டி கேன்சல் ஆச்சுன்னா கியூ பை எப்சிலான் நாட் டின்னு வச்சுக்கலாம். இல்லது அப்படி இல்லைன்னா இப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா கியூ டி பை எப்சிலான் நாட் ஏ இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு கியூ பை வின்னு இருக்கும். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை கியூ டி பை எப்சிலான் நாட் ஏன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. இதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் ஏர். மீடியம்க்கு எப்சிலான் யூஸ் பண்ணிப்பீங்க. சப்போஸ் இந்த ரெண்டு ஃபீல்டுகளில் ஏர் மீடியம் வைக்கிறோம், பட் டைஎலக்ட்ரிக் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் கொடுக்குறாங்க. ஒரு திக்னஸ் டீங்கிற திக்னஸ் மட்டும் ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் டைஎலக்ட்ரிக் டீங்கிற திக்னஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை திக்னஸ் மட்டும் வேரி ஆகும், டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர். இதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சில புக்கில் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு கேன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. எப்சிலான் ஆர் வந்து கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டன்ட்டாக, அது ஏருக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோ இதுக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினேஷன் அப்படி தான் வந்துச்சு. அப்படின்னா பொட்டன்ஷியல் டியூ டு டைஎலக்ட்ரிக் திக்னஸ் இ இன்ட்டு டி ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு ஏர் டி மைனஸ் டி. ஏன்னா சாரி டி மைனஸ் டி, ஏன்னா இது திக்னஸுக்கு தான் டைஎலக்ட்ரிக் மீடியம் இ இன்ட்டு டி. இது பார்த்தீங்கன்னா டி மைனஸ் டி, இதுவும் ப்ளஸ் இதுவும் இதையும் ப்ளஸ் பண்ணால் டி மைனஸ் டி திக்னஸ் கிடைக்கும். அதுக்குன்னா ஏரில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ பொட்டன்ஷியல். ஸோ அப்படி தான் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ப்ளஸ் பண்ணுறது அப்படியே டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இது டெஃபினேஷன் அவ்வளோ. இப்போ எப்சிலான் இடின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதலாம்னா இ நாட் பை எப்சிலான் ஆர் டின்னு வைப்பாங்க, அவ்வளோதான். ப்ளஸ் இ நாட் டி மைனஸ் டி. அப்புறம் இதை கொண்டு போய் அங்கே சர்ச் பண்ணும்போது அப்படியே கொண்டு வந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷன். இப்போ பேரலல் கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனா இப்படி 2 கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் வைப்போம். பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ C1 C2 C3. இங்கே போகிற சார்ஜ் வேரி ஆகும், Q1 Q2 Q3. பட் பொட்டன்ஷியல் இங்கே பிடிச்ச அமுத்தினா அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே பொட்டன்ஷியல் தான். ஓகேங்களா. அதே சீரியஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்படி இருக்குது, C1 C2 C3. பொட்டன்ஷியல் வேறு, இங்கே அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே அதோட கம்மியாக இருக்கும், இங்கே அதோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சார்ஜ் ஒன்று தான், கரண்ட்டை பாஸ் பண்ணால் சார்ஜ் ஒன்று தான். இங்கே எவ்வளோ சார்ஜ் போகுது அது சார்ஜ் வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ இங்கே 10 பேர் நிற்க வைக்கிறீங்க, 10 பேர் 3 பேர் நிற்கிறாங்க, 3 பர்சன் கரண்ட் கொடுக்குறீங்க, 3 பேருக்கு ஒரே ஷாக்கு தான் அடிக்கும், ஒரே கரண்ட்டு தான் பாஸ் ஆகும். ஆனால் இப்போ பிடிச்சி தள்ளுறீங்க, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறவனுக்கு அதிகமான பொட்டன்ஷியல், அது தள்ளுறது அதிகமான எஃபெக்ட் இருக்கும், கடைசியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே 3 பேரும் பேரலாக நிற்கிறாங்க, இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன்ட்டு கரண்ட்டு கொடுக்குறீங்க. அப்போ வந்து பிரிஞ்சு கரண்ட் போகும், கியூங்கிறது பிரிஞ்சிடும். ஓகேங்களா. ஒரே கனெக்ஷன்லேருந்து வந்துச்சுன்னா. அதே பொட்டன்ஷியலுங்கிறது பிடிச்சி தள்ளனோம்னா 3 பேருக்கு பிடிச்சி தள்ளனோம்னா, ஒரு குச்சி வச்சு தள்ளுறோம்னா, ஒரு வச்சு இப்படி ஒரு குச்சி தள்ளுறோம்னா 3 பேருக்கு சேம் பொட்டன்ஷியல் எக்ஸெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு C இஸ் ஈக்குவல் டு Q பை Vன்னு தெரியும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு CV.
C1 vary but V same. So C total CV is equal to C1V plus C2V plus C3V. அப்போ என்ன சொல்லலாம், C equal to C1 plus C2 plus C3. இது பேரல் காம்பினேஷனுக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுவீங்க, V equal to V1 plus V2 plus V3 எழுதுவீங்க. V equal to என்ன சரி நம்மளுக்கு Q by Cன்னு தெரியும். அப்போ டோட்டலுக்கு Q by C டோட்டல் வச்சுக்கலாம். Q by C1 plus Q by C2 plus Q by C3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்படி பார்க்கும்போது 1 by C equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3ன்னு வச்சுக்கலாமா. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதான் வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் பேரல் சீரிஸ் காம்பினேஷன். ஸோ சீரிஸ் பேரல் சிம்பிளாக புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்துட்டோம். சீரிஸ் குரூப்பிங்கில் ஒன்று, பேரல் குரூப்பிங்னு ஒன்று சொல்லிட்டு. இப்போ கடைசியில் வந்து ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எட்ஜில் இப்போ ஒரு கர்வேச்சர் இப்படி இருக்குது, இங்கே வந்து சார்ஜ் ரொம்ப டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். அதே கர்வேச்சர் அதிகமாக இருக்குது, ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னா சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது ஏரை வந்து அதாவது இண்டக்ஷன்னால ஏர் வந்து அயனைஸ் பண்ணி நெகட்டிவ் சார்ஜிங்க்கு வரும், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். இதுதான் ஆக்ஷன் பாயிண்ட் கரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. டிஐஎஸ் டிஸ்சார்ஜ், இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி பொட்டன்ஷியல் இப்போ பெரிய இருக்குது, சின்னது இருக்குது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் பொட்டன்ஷியல் சேமாக தான் இருக்கும். எப்படின்னா இது VA VBன்னு வச்சுக்கோங்களேன். VA ஈக்குவல் டு VB, ப்ரெஷர் ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிறது பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு QA by RA is equal to QB by RB. Potential V equal to 1 by 4 pi epsilon Q by Rன்னு இருக்கும். 1 by 4 ரெண்டு பக்கம் காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ QA RB is equal to QB RAன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கொடுக்குறோம் ஒரு ஸ்பியருக்கு அப்படின்னா QE is equal to சிக்மா இன்ட்டு A. சிக்மா A by RA அப்படின்னா ஏரியா ஆஃப் த A அப்படின்னா R இன்ட்டு RR இருக்கும். இது ஒரு R, இது ஒரு கேன்சல் ஆகிடும். அப்போ இன்னும் எப்படி இருக்கும், சிக்மா R by சிக்மா R தான் இருக்கும், சிக்மா A RA இருக்கும், which is equal to சிக்மா B RBன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரு, வேண்டிகிராஃப் ஒரு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க, லைட்னிங் பிளேட்டு ஸ்பைக்ஸு. இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பில்டிங் ஹைட்டில் வந்து லைட்டிங் ஸ்பார்க் வச்சுருப்பாங்க. ஒரு இப்படி இருக்கும், கூராக இருக்குன்னு வச்சுக்கோங்க கம்பி. ஸோ அது வந்து எர்த்தில் காப்பர் பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணோம், இங்கே சார்ஜை கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும். அதான் லைட்னிங் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது லைட்னிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், ஒரு க்ளவுட்ஸ் இருக்குது, இந்த க்ளவுட்ஸில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கே பாஸ் ஆனால் இது என்ன கிரியேட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிறதா என்ன பண்ணோம், ஏர் அயனைஸ் பண்ணி கூராக தானே இருக்குது ஸ்பைக்ஸு, அதனால் ரொம்ப ஷார்ப் எட்ஜிங்னால ஏர் அயனைஸ் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் இங்கே எடுத்துக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே தள்ளும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போய் க்ளவுடில் பட்டு இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ லைட்னிங் தடுத்துரும். அதனால் லைட்னிங் அங்கேருந்து எடுத்து அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கிரவுண்டு அனுப்பிடும். இதுதான் லைட்னிங் கண்டக்டருடைய வேலை. வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அக்சலரேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய ஸ்பியர் வச்சிருப்பாங்க, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அக்குமுலேட்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் பக்கத்துக்கு கொண்டோம்னா அதை அக்சலரேட் பண்ணி தூரமாக ரிப்பல் பண்ணும். அதை ரிப்பல் பண்ணுற வச்சு இது ஸ்பீடாக மூவ் பண்ண வைக்கலாம். அதான் அக்சலரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு கோம் வச்சிருப்பாங்க கூராக இருக்கிறது, இங்கே ஒரு கோம் வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்களேன், மீதி ஃபுல்லாக இருக்கிறது இன்சுலேட்டர் வெளியில். இங்கே வந்து மோட்டர் வச்சு எலக்ட்ரிக் சப்ளை கொடுப்பாங்க, ஒரு பெல்ட் ரன் பண்ணுவாங்க, அப்புறம் இதில் எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல்ட் என்ன பண்ணும், இப்படி சுற்றிட்டே இருக்குமா. அப்போ என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்தோடனே இங்கே கூராக இருக்கிறதுனால இங்கே இருக்க டிஸ்சார்ஜ் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே போயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஏர் அயனைஸ் ஆகி அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் போகும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், இங்கே அட்டாச் ஆகி இங்கே சுற்றிடும். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதுதான் கரோனா டிஸ்சார்ஜ். இது ரெண்டுத்துலையுமே கரோனா டிஸ்சார்ஜ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஸ்பியரில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஹாலோ ஸ்பியரில் சர்ஃபேஸில் தான் வந்து அக்யூமுலேட் ஆகும் சார்ஜ். ஸோ அப்போ சர்ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ப்ரோட்டான் அக்சலரேட்டர், பாசிட்டிவ் சார்ஜ் அக்சலரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் ஆன் த கெப்பாசிட்டர். ஸோ ஒர்க் டன்னா என்ன பார்த்துருப்பீங்க, ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு Q²/2C சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு டிஸ்டன்ஸ் dRன்னு சொல்லிக்கலாமா. ஓகே. ஸோ இந்த ஒர்க் டன் அன்றைக்கி கெப்பாசிட்டர்னா சார்ஜ் ஸ்டோர் ஆகிறது, அதை மூவ் ஆகிறதுலாம் ஒர்க் டன் கெப்பாசிட்டர் சொல்லலாம். இது dW ஈக்குவல் டு V இன்ட்டு dQன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா W/Q ஈக்குவல் டு V. ஸோ ஸ்மால் சேஞ்ச் இன் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஸ்மால் சேஞ்ச் இன் சார்ஜ், மூவிங் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இன்டெகிரல் பண்ணிங்கன்னா dW ஈக்குவல் டு W வந்துடும். இங்கே இன்டெகிரல் பண்ணிங்கன்னா V dQன்னு இருக்கும். V எப்படி அதெல்லாம் Q/Cன்னு அதெல்லாம், விச் இஸ் ஈக்குவல் டு Q/C dQ. அப்போ மொத்தமாக இன்டெகிரல் பண்ணுற மாதிரி இருக்கும். C கான்ஸ்டன்ட்டு, Q dQ இன்டெகிரல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், Q²/2 கிடைக்கும். அப்போ Q²
பை 2c இதுதான் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒர்க் டன் வந்து இது வந்து ஒர்க் டன்னா இதுதான் எனர்ஜி. ஸோ இது எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜி வேறு, எனர்ஜி டென்சிட்டி வேறு. எனர்ஜி டென்சிட்டினா இப்போ யூ தான் ஒர்க் டன்னு அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பை வால்யூம். வால்யூம் என்னது எனர்ஜி யூன்னு வச்சுக்கோங்களேன், டபிள்யூ வச்சுக்கலாம். பை வால்யூம் என்னது ஏரியா இன்ட்டு டெப்த்தோ சம்திங் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஏரியா எப்படி ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிச்சோம், q² பை 2c டிவைட் பை ஏ இன்ட்டு டின்னு போடுவீங்க, அவ்வளோதான். இல்லது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டி என்னது வந்துச்சு, u இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி எனர்ஜி q பை இங்கே q கண்டுபிடிச்சோம், q ஈக்குவல் டு சிக்மா ஏன்னு இருக்கும். இந்த சிக்மா வந்து E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்னு படிச்சிருந்தோம் காசுல பக்கத்தில். அப்போ என்ன இருக்கும், சிக்மா ஈக்குவல் டு E இன்ட்டு எப்சிலான் நாட் ஏ, எப்சிலான் நாட் ஏன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா q² பை 2c. ஸோ அதை போட்டோம்னா q² பை 2cன்னு இருக்கா. இந்த q² பைலாம் சொன்னோம்னா E எப்சிலான் நாட் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2cன்னு இருக்குமா. 2c எப்படி எழுதலாம், ஒரு ஏர் இருக்கிறது cr ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டின்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதலாம், எப்சிலான் நாட் ஏ பை டின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/2 காமனாக எழுதிக்கலாம். ஸோ ஒரு எப்சிலான் இன்னொரு எப்சிலான் கேன்சல் ஆகிடும், இன்னொரு எப்சிலான் இருக்கும் ஸ்கொயருங்கிறதுனால ஏ ஒன்று கேன்சல், இன்னொன்று கேன்சல், இன்னொரு ஏ இருக்கும். அப்புறம் இ ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஏ இன்ட்டு டின்னு கிடைக்குமா, அவ்வளோதான். ஸோ யூவி ஸ்கொயர் என்ன கிடச்சிது, ஆஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் ஏடி கிடைக்கும். இந்த ஏடி தான் வால்யூம். அப்போ எப்படி எழுதலாம், இந்த யூ பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் போட்ட எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி பெர் வால்யூம் தான் எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இங்கே ஓகேங்களா. ஸோ இதுதான் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ இப்படி தான் அதை டெரைவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லெசனில் தெரிய வேண்டியதெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் தான்.